அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பற்றிய முடிவுகள் பற்றி ஒரு சிறு அலசல். இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 108 இடத்துல ஜெயிச்சு தனிப்பெருங்கட்சி உருவெடுத்திருக்காரு. ஒரு கூட்டணி கட்சியோட, அதுவும் முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத, சுயநல, எதற்கும் ஒரு தகுதியற்ற பொருந்தாத ஒரு கூட்டணியோட ஆட்சி அமைச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவர் 108 இடத்துல ஜெயிச்சிட்டாருங்கிறதுக்காக அவர் ஏதோ ஒரு அரசியல் சாணக்கியரோ, மிகப்பெரிய தந்திரம் செஞ்சோ, மிகப்பெரிய கிரவுண்ட் ஒர்க் செஞ்சோ, மிகப்பெரிய லெவலில் செஞ்சோ இது ஜெயிக்க கிடையாது. இது சொல்லப்போனால் அவருக்கே நம்ம ஜெயிப்போம்னு கூட தெரிஞ்சிருக்க நிலைமையில இருந்திருக்கணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரே விஷயம் தாங்க, ஒரு விஷயம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துல விஜயங்கட மோகம், விஜயங்கட அலை அப்படிங்கிற ஜெயிச்சானா கண்டிப்பா கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காரணிகளை சொல்லலாம். முதல் காரணி, கடந்த முறை ஆட்சி செய்த ஆளுங்கட்சியாக இருந்த திமுக என்கின்ற கட்சி மேல இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, வெறுப்பு, ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பு. அந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சிருந்தாங்க. வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஆட்சி செஞ்சிருந்தாங்க. இரண்டாவது, திராவிட கட்சிங்கிற இந்த ஆளுங்கட்சியா இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு ஆளுங்க 2 கட்சிகளுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் சில பேர் இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு 10%, இப்படி ஒரு 10%. அப்புறம் புதுசாக ஒருத்தருக்கு உள்ள வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 10%. எப்பவுமே ஆளுங்கட்சி மேல எதிர்ப்பு இருக்கும். அதுக்கு 5% ஓட்டுங்க. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உழவு ஓட்டி, உரம் விதைச்சு, நல்ல நெல்மணிகளை பொறுக்கி போட்டு விதைன்னு விதைச்சு நல்ல பயிர் அறுவடை லெவலில் கொண்டு நிறுத்தியிருந்தாரு. அதை விஜய் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா நல்ல கட்சி ஒன்று, மாற்றத்துக்கான ஒரு கட்சி வேணும்னு எல்லாம் மக்கள் பார்க்கும்போது அதில் பிஜேபி இல்லை. மக்கள் மாற்றத்துக்கு மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிஜேபி இல்லாட்டி நம்மளுடைய சீமானு கோட்டு போட்டிருக்கணும். ஸோ அந்த மாற்றத்துக்கு வேணும்னு போட்டவங்க யாரும் இல்லாதவங்க அவங்களும் விஜய்க்கு போட்டாங்க. ஏன்னா பிகாஸ் விஜய் நம்மளுடைய அண்ணாமலை இல்லாத காரணத்தினால. இப்படி பல காரணங்கள் ஒன்று சேர்ந்து நம்ம சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர் புறத்தில், காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா காரணம் ஒன்று சேரும்போது அந்த இடத்துல விஜய் நின்று அழகா தமிழ்நாட்டில் வாக்கு அறுவடை செய்து இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. ஆகவே இது ஒரு நல்ல விஷயம்தான். அவர் யாருமே ஓட்டு பணம் கொடுக்காம, பிஜேபி நாம் தமிழர் போல யாருமே ஓட்டு பணம் கொடுக்காம அவரு இன்னைக்கு வந்திருக்காரு. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். இதே நிலை தொடரணும்னா அவர் கையில் தான் இருக்கு. இது அடுத்த டைம் இதே மாதிரி ஜெயிப்பாருன்னா சொல்ல முடியாது. அவர் நடந்துக்கிறத பொறுத்தா இருக்கு, அவர் ஆட்சி செய்யறது பொறுத்தா இருக்கு, அவர் முழுமையாக அவர் எப்படி செய்யறதை பொறுத்த மக்கள் முடிவு செய்வாங்க. அவர் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லது செஞ்சார்னா நீடிப்பார், இல்லை என்றால் தமிழக மக்கள் தூக்கி எறிவார். இந்த தேர்தல் தமிழக வரலாற்றில் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அடுத்த விஷயங்களில் எல்லா கட்சிகளும் ஓட்டு பணம் கொடுக்காம தான் நிற்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஏழைப்பட்டவர்களும் ஒரு எளிமையானவர்களும் தேர்தல் நிற்கலாங்கிற நிலைமை உருவாக்கி இருக்குது. தமிழகத்தில் ஒரு நிலை வந்திருக்குது. உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய விஷயம். நல்லது நடக்குன்னு எதிர்பார்ப்போம். நல்ல தமிழகத்தை, வளமான தமிழகத்தை ஒன்று சேர்ந்து உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.